திடீர்னு ஏதோ நம்ம ஸ்லிப் ஆகுறது, விழுகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து எந்தவித சுபத்துவம் இல்லாமல் 7ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போகிறது வந்து ஜாதகத்திலையும் கொஞ்சம் தப்பான தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டு 2 வீக்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கோச்சார அமைப்புகள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கொடுக்கத்தான் செய்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உள்ள ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும், ட்ராவல் பண்ணணும், ஹாலிடேஸில் வந்து நம்ம ட்ராவல் போகிறோம் அப்படின்னா 3rd and 4th வீக்கில் நல்லாவே அது போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ட்ராவலிங் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரவு நேரம் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுடைய உடைமைகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. மற்றபடி சனியின் சஞ்சாரம் நல்லா இருக்குது, குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்குது, பண வரவுகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் இல்லை. எந்த அளவுக்கு செலவாகுதோ அந்த அளவுக்கு பண வரவுகளும் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தொழிலில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய தொடர்பு மூலமாக ஒரு முன்னேற்றம், அந்நிய தொடர்புகளாக உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது.